இந்த உலக மக்கள் அனைவரையும் அற்புதமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பிரபஞ்சத்திற்கும் தற்க நன்றி. போன வீடியோல சொல்லியிருந்தேன், உணவு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. எந்த மாதிரி உணவை நம்ம இப்ப சாப்பிடணும், இதான் நம்மளுடைய இந்த வீடியோ. நம்மளுடைய நல்ல செல்களுக்கு அற்புதமான ஆற்றலை தரக்கூடியது இந்த உணவு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா ஒரு தடவை போய் செக் பண்ணி பார்த்துருங்க. ஏன் அப்படின்னா உணவு நமக்கு முழு முதல் ஆதாரம். சரி, இன்னைக்கு நம்ம எந்த மாதிரி உணவை சாப்பிட்டுட்டு இருக்கோம்? எல்லாமே பேக்கிங் உணவு, பதப்படுத்தப்பட்ட பேக் செய்யப்பட்ட, கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு முன்போ அல்லது ஒரு வாரத்திற்கு முன்போ, 1 மாதத்திற்கு முன்போ அல்லது 6 மாதத்திற்கு முன்போ உருவாக்கப்பட்ட உணவை தான் நீங்க சாப்பிட்டு. இது சாப்பிடலாமா? இது சாப்பிட்றதுனால உங்க உடம்புல கெட்ட செல்கள் அதிகமாக உருவாகும், நல்ல செல்கள் டேமேஜ் ஆகிட்டே போகும். இதுதான் உண்மை. இல்லையே சாப்பிட்றாங்களே அவங்களாம் ஆரோக்கியமாக இருக்காங்க. எஸ், அது உடனே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். அன்னைக்கு 100 வயசு வரைக்கும் சர்வசாதாரணமா அற்புதமா வாழ்ந்த மனிதன் இன்னைக்கு 40 வயசை தாண்டும் போதே பல பிரச்சனைகள்ல இருக்கிறதுக்கு காரணம் நீங்க சாப்பிடக்கூடிய இந்த உணவு. அது உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் யூடியூப்லயோ நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த மண்டல ஏறல. ஏன் ஏறல? வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. எஸ், உண்மைதான். நீங்க இன்னைக்கு ஓடி 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 கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை ஃபுல்லா நீங்க எங்க கொண்டு போய் கொடுக்க போறீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் கொடுக்க போறீங்க. அதுவும் 1 to 3 டேஸ்ல, 3 நாள்ல கொடுத்துருவீங்க அவ்வளவு பணத்தையும் கொண்டு போய். இதுதான் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் எல்லோரும் ஆரோக்கியமா இருக்கிறோம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக இல்லை. ஹாஸ்பிட்டல் பெருகிக்கிட்டே இருக்கு, பெரிய பெரிய பில்டிங்ல ஹாஸ்பிட்டல் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எப்படி நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும்? ஹாஸ்பிட்டல் நிறைய உருவாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தமா? நிச்சயமாக இல்லை. நாளைக்கு நீங்களும் ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்க வேண்டியது இருக்கும். அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பேக் பண்ணப்பட்ட எந்த ஒரு உணவையும் நீங்க சாப்பிடக்கூடாது. இந்த நிமிஷத்துல இருந்து உறுதி எடுங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த முடிவை நீங்க இப்ப இந்த நிமிஷம் நீங்க எடுத்துதான் ஆகணும். எதை பேக் பண்ணாலும் நான் சாப்பிட மாட்டேன். நாம சாப்பிடக்கூடிய உணவு எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரத்திற்குள் கெட்டு போகக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு உணவை சாப்பிட போறீங்க அப்படின்னா அந்த உணவை எடுத்து பார்க்கணும், இந்த உணவு இன்னும் எத்தனை மணி நேரத்தில் அது கெட்டு போகும். அப்படின்னா அந்த உணவு உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நல்ல செல்களை அற்புதமாக உருவாக்கக்கூடிய சக்தி படைத்த உணவு. முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளுக்கு தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்களுடைய காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு பேக்கிங் ஃபுட் தயவு செய்து வாங்கி கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா உங்கள் குழந்தைகள் தான் இந்த மண்ணில் நீங்கள் விதைத்திருக்கிற விதை. நீங்களும் நல்லா இருக்கணும் முதல் விஷயம். அடுத்தது, உங்கள் குழந்தை தான் இன்னும் பல விதைகளை விதைக்க போகிறது. உண்மையா இல்லையா? உங்க அப்பா அம்மா எந்த மாதிரி உணவை உங்களுக்கு கொடுத்து வளர்த்தாங்க, நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க. நீங்க எந்த மாதிரி உணவை இப்போ குழந்தைக்கு கொடுக்குறீங்க, அந்த குழந்தை எப்படி ஆரோக்கியமா இருக்கும்ங்கிறத திங்க் பண்ணி பாருங்க. உங்களாலேயே 40 வயசை தாண்ட முடியல, அப்ப குழந்தையால 20 வயசை தாண்ட முடியாது. உண்மைதானே? மற்றவங்க எல்லாம் கொடுக்குறாங்க, பார்க்க அழகா இருக்கு, டிவியில காட்டுறான், விளம்பரத்தை கொடுக்குறான், அவன் கடம் பிடிக்கிறான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அந்த உணவுகளை வாங்கி கொடுத்தீர்களானால் நீங்க குழந்தையை பெற்றிருக்க கூடாது. உண்மையே நான் தான் சொல்லுவேன். ஒரு குழந்தையை, உங்கள் குழந்தையை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். உங்களுடைய வித்தை நீங்கள் ஆரோக்கியமாக பேணி காக்க முடியவில்லை என்றால் நீங்க பெற்றிருக்க கூடாது. அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு அற்புதமான உணவை கொடுத்து பழகுங்கள். நீங்க தான் சார் கொடுக்குறீங்க, நீங்க தான் கொடுக்குறீங்க குழந்தைக்கு. இந்த குழந்தைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய உணவு மிகப்பெரிய ஆபத்தானது. பிஸ்கட்ல ஏதோ ஒரு உப்பு இருக்குங்கிறாங்க, சாக்லேட்ல சில விஷயங்களை கலக்குறாங்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கிட்னி ஃபெயிலியர், உடல்ல பல பிரச்சனைகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு புதுவித நோய் வந்திருக்குது, 64 கோடி ரூபாய் செலவு, மருத்துவ செலவு 64 கோடி ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்ல சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படணும். பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. ஆனால் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நீங்க உஷாரா இருக்கணும். இன்னைக்கு குழந்தை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அன்னைக்கு
15 குழந்தை சர்வசாதாரணமா பெற்றாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கிறது கஷ்டமா இருக்கு. அதுக்கு பல ட்ரீட்மெண்ட் இருக்கு, பல லட்ச ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்? ஒண்ணுமே கிடையாது, உங்களுடைய உணவு தான். அப்ப அந்த உணவை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் சந்தோஷமாகவும் அற்புதமாகவும் வாழ முடியும். உங்களுடைய நலம் முதல்ல முக்கியம், அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பலம். உங்களுடைய வளத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. அதை சரியாக கடைபிடிச்சு போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வளமுள்ளதாக இருக்கும். நிச்சயமாக ஆரோக்கியமுடன் வாழுங்கள்.